புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரோட இல்லம். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் 2மே ஒரே கட்டிடத்தில தான் அமைஞ்சிருக்கு. இருந்தபோதிலும், அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் வந்து மேலும் 2 இடங்கள்ல வந்து இருக்கு. அங்கு அவர் வருடத்துக்கு ஒரு முறை சென்று அவரோட அலுவலக பணிகள வந்து மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவைகள் வந்து என்ன அப்படின்னா, சிம்லாவில் உள்ள ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் தான் அந்த கட்டிடங்கள். இவைகள் வந்து ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து நாட்டோட ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராஷ்டிரபதி பவனை கட்டுனது வந்து யாருன்னா எட்வின் லூடியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிறவங்க தான் கட்டியிருக்காங்க. இப்போ குடியரசுத் தலைவர் மாளிகையோட முக்கிய 2 அரங்குகள் வந்து என்னன்னா, தர்பார் ஹால் மற்றும் அசோக் ஹால். அரங்குகள வந்து பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. தர்பார் ஹால்ல வந்து கணதந்திர மண்டபம் அப்படின்ட்டும், அசோக் ஹால்ல வந்து அசோக் மண்டபம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த தர்பார் ஹால் அப்படிங்கிறது தேசிய விருதுகள் வழங்குவது போன்ற முக்கிய விழாக்கள் கொண்டாடப்படும் இடமா இருந்துச்சு. தர்பார் அப்படிங்கிறது இந்திய ஆட்சியாளர்கள், ஆங்கிலேய நீதிமன்றங்கள் மற்றும் கூட்டங்கள வந்து குறிக்கிறது தான் தர்பார் அப்படிங்கிறது. கணதந்திரம் அப்படிங்கிறது குடியரசு, மக்களாட்சி என பொருள் தருகிறது. அடுத்ததா அசோக் ஹால் அப்படிங்கிறது முதல்ல பால்ரூம் எனப்படும் நடன மண்டபமாக தான் இருந்துச்சு. அசோக் அப்படிங்கிறது எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டவர் மற்றும் எந்த துக்கமும் இல்லாதவர் அப்படிங்கிற பொருள் தருகிறது. அசோகா அப்படின்னா ஒற்றுமை, அமைதியான வாழ்வின் சின்னமான அசோக பேரரசரை வந்து குறிக்கிறது தான் அசோகா அப்படிங்கிற சொல். இதே போன்று குடியரசுத் தலைவரோட மாளிகையின் முகலாய தோட்டத்தை வந்து அமிர்தி பூங்கா அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நன்றி.